எனது 54 ஆண்டுகால அரசியல் பயணத்தை கண்டு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை வியந்துவிட்டதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் காட்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திமுக மேற்கு ஒன்றிய பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், என் உயிர் உள்ளவரை இந்த தொகுதிக்கு தேவையான பணிகளை செய்து கொண்டே இருப்பேன் என்றும் தெரிவித்துள்ளார். சென்னை அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உரையாற்றிய மகாவிஷ்ணு சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக கைது செய்யப்பட்டிருப்பது தேவையற்றது என்று பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் பாஜக உறுப்பினர் சேர்ப்பு நிகழ்ச்சியில் பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் கலந்து கொண்டு உறுப்பினர்களுக்கு அட்டைகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உரையாற்றிய மகாவிஷ்ணு சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக கைது செய்யப்பட்டிருப்பது தேவையற்றது என்றும் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் பல்வேறு திட்டங்கள் மூலம் பெண்கள் முன்னேறி வருவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் அவரது சொந்த முயற்சியில் சுயம் எனும் தலைப்பில் நலிவுற்ற ஏழை எளிய பெண்களுக்கு இலவச தையல் பயிற்சி வழங்கி வந்தார். இதையடுத்து 1500 பெண்களுக்கு தையல் இயந்திரம் வழங்கும் நிகழ்ச்சியானது கோவை இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது. இதில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்று பயனாளிகளுக்கு தையல் இயந்திரங்களை வழங்கியுள்ளார். அதன்பின் நிகழ்ச்சியில் பேசிய அவர், பிரதமர் நரேந்திர மோடி தனது ஆட்சியில் ஏழை எளிய மக்கள் மற்றும் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு பல முன்மாதிரி திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். டெஃபினட்டா நம்ம திட்டம் முதலேந்த போட்டு எடுத்துட்டு போனோம் அப்படின்னு யோசிச்சு ஒவ்வொரு திட்டத்திலையும் பெண்களை சேர்த்தீங்களா. அந்த PM ஜன்தன் யோஜனா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நான் நிறைய முறை சொல்லிருக்கேன். அது ஒவ்வொன்றத்துலையும் கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுலேருந்து டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் அவங்களுக்கு கொடுத்ததுலேருந்து கிட்டத்தட்ட 60% அக்கௌண்ட்ஸ் பெண்களிடையே இருக்கு. ஆக்சுவலா பெண்கள் சுயமா அதை ஆப்ரேட் பண்றாங்க. அக்கௌண்ட் இருக்குதுன்னு விட்டுறாம அதன் மூலமா கடன் வாங்குறதுக்கு பேங்க் கிட்ட போறது, பணம் வந்த பிறகு அதை வச்சு நடத்துறது எல்லாம் பெண்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இது எக்கனாமிக்கலி பெண்களை எம்பவர் பண்றது, அவங்களுக்கு 4 தொழில் செய்து பணம் சம்பாதிக்கிறதுக்கான அந்த சக்தியை கொடுக்கறது. இதை தவிர உங்களுக்கு தெரியும், ஜல் ஜீவன் மிஷன் மூலமாக அவங்க வீட்டுக்கு குழா தண்ணி போகுது. அவங்க எங்கேயோ போய் தண்ணி எடுத்துகிட்டு வர தேவையில்லை. விறகு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் புகை அடுப்போடு இருக்காமல் இன்னைக்கு கேஸ் சிலிண்டர் அவங்க வீட்டுக்கு போயிடுது. இப்படியாக பல திட்டங்கள் போட்டதில் இன்னைக்கு பெண்களின் வாழ்வு முன்னேற்றம் அடைஞ்சிட்டு வருது. தமிழ்நாடு கூட்டுறவு வீட்டு வசதி இணையத்தின் மேலாளருக்கு மிரட்டல் விடுத்த அத்துறை செயலாட்சியாளரின் கார் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு கூட்டுறவு வீட்டு வசதி இணையம் செயல்பட்டு வருகிறது. இதில் மேலாளராக உள்ள அனிதா என்பவரை அதே அலுவலகத்தில் செயலாட்சியராக உள்ள தேவகி என்பவரின் கார் ஓட்டுநர் கோகுல்ராஜ் மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அனிதா வேப்பேரி காவல் நிலையத்தில் கோகுல்ராஜ் தன்னை தரக்குறைவாக பேசுவதாகவும் தான் நினைத்தால் உன்னை பணியிட மாற்றம் செய்துவிடுவேன் என்று மிரட்டுவதாகவும் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து கார் ஓட்டுநர் கோகுல்ராஜ் மீது பெண் வன்கொடுமை உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர். ஓணம் மற்றும் மிலாது நபி பண்டிகையை முன்னிட்டு உதகை முதல் கேத்தி வரை சிறப்பு மலை ரயில் சேவையை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. உதகையில் 2ஆம் சீசன் தொடங்கியுள்ளதாக மிலாது நபி மற்றும் ஓணம் திருநாளை முன்னிட்டு மலை ரயில் சிறப்பு சேவைகளை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி இந்த மாதம் 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் குன்னூரில் இருந்து காலை 8:20 மணிக்கு உதகை வரையிலும், மாலை 4:45 மணிக்கு உதகையில் இருந்து குன்னூர் வரையும் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். புதுச்சேரியில் போக்குவரத்து விதிமுறைகளை மீறி அதிகப்படியான மாணவர்களை ஏற்றி வந்த ஆட்டோ ஒன்று சாலையில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. பச்சையப்பன் என்பவர் விதிகளை மீறி தனது ஆட்டோவில் 9 மாணவர்களை ஏற்றிச் சென்றதோடு காமராஜர் சாலை பாலாஜி திரையரங்கம் அருகே சிக்னலை மீறி சென்றுள்ளார். அப்போது எதிரே வந்த மோட்டார் சைக்கிள் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் ஆட்டோவும் இருசக்கர வாகனமும் கவிழ்ந்துள்ளன. இதில் மோட்டார் சைக்கிளில் வந்த தம்பதியும் ஆட்டோவில் இருந்தவர்களும் சாலையில் கீழே விழுந்துள்ளனர். உடனடியாக அங்கிருந்த டிராபிக் போலீசாரும் பொதுமக்களும் அவர்களை மீட்டுள்ளனர். இதில் மாணவர்களுக்கு கை முதுகில் காயம் ஏற்பட்டுள்ளது. பதைப்பதைப்பை ஏற்படுத்திய இந்த CCTV காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த பெண் தவறவிட்ட தொலைபேசியை கொடுத்த ஆட்டோ ஓட்டுநரின் செயல் பாராட்டை பெற்றுள்ளது.
செட்டித்தெரு அருகே உள்ள ஒரு ஆட்டோ ஓட்டுநர் நேபாளத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணி ஒருவரை தனது ஆட்டோவில் ஏற்றிச் சென்றுள்ளார். அப்பொழுது அந்த ஆட்டோவில் உயரக ஆப்பிள் தொலைபேசியை தவறவிட்டுள்ளார். இதனை கண்ட ஆட்டோ ஓட்டுநர் அவரின் தகவலை கேட்டறிந்து அவர் இருந்த பேருந்தை மடக்கி பிடித்து சுற்றுலா பயணியிடம் அந்த தொலைபேசியை கொடுத்துள்ளார். இதுகுறித்த வீடியோ தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது.